இந்த பைக்கை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வால்பேப்பரில் வச்சு ரசிச்சுட்டே இருந்த காலம்லாம் போய் இப்போ அந்த பைக் நம்ம கூட இருக்கு. சம் திங்ஸ் ஆர் ரியல்லி இர்ரீப்ளேசபிள். அதில் ஒன்று பஜாஜ் பல்சர் 220F. ரெண்டாயிரத்தி 2007 இந்த பைக்கோட ஜேர்னியை பஜாஜ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 2025 18 வருஷம் ஆயிடுச்சு. 2 டெக்கேடை டச் பண்ண போகுது இந்த பைக். 2 டெக்கேட் ஆகியும் ஏதாவது பெருசாக மேஜராக பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே மேஜராக பெருசாக பண்ணல. பிகாஸ் 2007 இந்த பைக்கோட டிசைன் எப்படி இருந்துச்சோ ஸ்டில் அப்படியே வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி இந்த டிசைனை வச்சு பஜாஜ் இந்த பைக்கை மார்க்கெட்டில் சஸ்டெயின் பண்ண வச்சுருக்காங்க. இது சாதாரண விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் தான் சொல்லணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் எவ்வளவோ எவால்வ் ஆகி டெவலப் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. பட் ஸ்டில் ஒரே டிசைனை வச்சு மக்கள் மனசில் அந்த இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா அது பெரிய விஷயமா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கப்படுது. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்கள். இந்த பல்சர் 220F யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும், எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, கீழே ஒரு கமெண்ட் இருக்கும் பல்சர் 220F ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி. அதில் லைக் போடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட ஸ்பெஷலே இந்த பைக்கோட டிசைன் லாங்குவேஜ் தான். பல்சர் இருக்கு, பல்சரோட டிசைன் லாங்குவேஜ் அதோட பரிணாமங்கள் வேற. ஸோ 2 ஸ்பிளிட் ஹெட்லைட், அதாவது ஸ்பிளிட் டூம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிங்கிள் ஹெட் லேம்ப், அதில் LED பல்பு தனியாக கொண்டு வந்தாங்க. ஸோ டேங்க்ல வந்து அந்த ஸ்கூப் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அப்டேட்ஸாக வந்து அந்த பரிணாமங்கள் அடைஞ்சு அந்த பைக் டெவலப் ஆச்சு. ஸோ இப்போ 220 பார்த்தோம்னா அந்த மாதிரி பெரிய பரிணாமங்கள் எதுவுமே அடையலை. ஸோ அப்படியே தான் இருக்கு. இந்த பைக்கை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்ச காரணம் ஃபர்ஸ்ட் டிசைன், ரெண்டாவது இந்த ஹெட்லைட். ஒரு வித்தியாசமான ஹெட்லைட் மார்க்கெட்டில் இப்படி கொடுத்ததே கிடையாது. அந்த 2007, 8, 10 காலகட்டத்தில் அந்த ஹெட்லைட் அப்படி கொடுத்தாங்க. இந்த பைக்கை புகழலை நான், பட் இந்த பைக்கை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது கனெக்ட் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு லென்த்தான விண்ட்ஸ்க்ரீன். ஸோ இதை வந்து ஸ்மோக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 2 சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா பெருசாக விசிபிலிட்டி இல்லை, கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்குது. இந்த மிரர்ஸ் ஓகே, பட் இந்த மிரர் வந்து நீங்கள் இவ்வளோ தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது வந்து உள்ள ஃபிட்டடாக வருது, தனியாக நீங்கள் டில்ட்லாம் பண்ண முடியாது. இதை மட்டும் நீங்கள் டில்ட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் பின்னாடி போனால் தான் வெளியே வியூவே தெரியும். ஸோ அதனால் இந்த மிரர்ஸை வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இந்த மிரர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டா இந்த பைக்கோட டிசைனுக்கு மேட்ச் கிடைக்காது. பிகாஸ் நிறைய 220 பார்த்தீங்கன்னா மிரர்ஸ் இப்படி தான் இருக்கும், யாருமே ஓப்பன் பண்ணி விட மாட்டாங்க. பிகாஸ் இந்த டிசைனோட டிசைனாக அந்த மிரர்ஸ் வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான டிசைனாக பஜாஜ் பண்ணியிருந்தாங்க. சைடில் பாருங்கள் செமி ஃபேரிங். இந்த செமி ஃபேரிங் டிசைன் இப்போ நிறைய பைக்ஸில் கெஃபே ரேசர் ஸ்டைலில் பார்க்குறோம். இது அப்போ கெஃபே ரேசரா? இது வந்து நேக்கட் பைக் தான், பட் அந்த செமி ஃபேரிங்கோட வரும். இங்கே ஒரு சின்ன மெஷ் ஃபினிஷிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து 2025 எடிஷன் அப்கிரேட் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்க சேஞ்சஸ் LED இண்டிகேட்டர்ஸ். நம்ம பஜாஜ் பைக்ஸில் பார்த்துருப்போம், முதல் ஹாலஜனாக இருந்துச்சு. பழைய 220 ரிவ்யூவில் நான் சொல்லியிருந்தேன் இண்டிகேட்டரை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. பஜாஜ் கேட்டுருச்சு போல். இண்டிகேட்டர் வந்து LED அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறாங்க. பட் மார்க்கெட் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. இந்த பைக்கோட காம்படிட்டர்ஸ்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளச், லிக்விட் கூல் சிஸ்டம், 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அது போக TFT கிளஸ்டர், அப்படி இப்படின்னு நிறைய போயிட்டாங்க. பட் ஸ்டில் ரிமைன்ஸ் அஸ் OG அப்படிதான் சொல்லணும். ஃப்ரண்ட் ஃபெண்டர் வந்து நல்ல லென்த்தாக இருக்குது, நல்ல ஒரு கம்ப்யூட்டர் பைக்கில் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஷார்ட்டாக க்ளோஸ் பண்ணது ஸ்போர்ட்டியாக இருக்குது. அது மேலே வந்து கார்பன் கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொதுவாக எல்லா பைக்ஸ்லையும் பஜாஜ் பண்ணுவாங்க, அதையும் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 280mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 2025 பிகினிங்கில் இதில் டுவல் சேனல் ABS லோட் பண்ணாங்க. முதல் சிங்கிள் சேனலாக இருந்துச்சு, இப்போ டுவல் சேனல் ABS அவைலபிளாக இருக்குது. ஃப்ரண்ட் டயர் 90/90 17 inches, ரியர் 120/80 17 inches. அலாய் வீலில் ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன்னா அந்த காப்பர் ப்ளஸ் கிரே கிராஃபிக்ஸை நீங்கள் பார்க்கணும், அந்த ஸ்ட்ரைப்ஸ். பிகாஸ் இந்த பைக்கோட கலர் ஸ்கீம் இப்போ புதுசு. இந்த க்ரீன் பார்க்க வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லலாம். புதுசாக என்னென்ன கலர் ஸ்கீமில் இந்த 220 அவைலபிளாக இருக்குன்றத ஸ்க்ரீனில் பாருங்கள். உங்களுக்கு எந்த கலர் ஸ்கீம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த காப்பர் ப்ளஸ் க்ரீன் ப்ளஸ் கிரே கிராஃபிக்ஸ் ப்ளஸ் கலர் கோட் நல்ல மேட்ச் ஆகுதுன்னு சொல்லலாம். எனக்கு ஸ்பெஷலாக இந்த கலர் பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரி சட்டிலாக இருக்குது. அண்ட் இட் லுக்ஸ் ப்ரீமியம்னு சொல்லலாம். இங்கே பம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பேஷ் பிளேட் நீங்கள் பார்க்கலாம், பிளாஸ்டிக் தான், பட் அதுலேயே அந்த கிராஃபிக்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. கூல். ஆனால் இந்த பைக்கோட இன்ஜின் OG இன்ஜின், லிக்விட் கூலிங் சிஸ்டம் கிடையாது, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கிடையாது, ஸ்லிப்பர் கிளச்லாம் கிடையாது. இந்த எதிர்பார்ப்புலாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. இந்த இன்ஜினோட நேச்சர் தான் என்ன, 220cc ஆயில் கூல்டு 20 bhp 18.5 Nm டார்க்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்கை வந்து பேப்பரில் பார்க்குறோம், ஓகே ஃபைன், கொஞ்சம் அவுட்டேட்டடாக தான் தெரியுது, அண்டர் பவர்டாக தான் தெரியுது. பட் இந்த பைக்கோட இன்ஜின் பவர் டெலிவரி மேப் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி பிளஸ் க்ரூசிங் ஃபோக்கஸ்டாக இருக்கும். ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து சிட்டி ரைட்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த க்ரூசிங் மேப் வந்து உங்களுக்கு ஹைவேல நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்.
இது ஒரு க்ரூசரான்னு கேட்டிங்கன்னா சிட்டி கம் க்ரூசர், பிகாஸ் அதோட ப்ரொப்போர்ஷன் டைனாமிக்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். மைலேஜ் பார்த்தோன்னா ஒரு 42 வரைக்கும் கிளைம் பண்ணுறாங்க. நிறைய பேர் 40 மேலாம் எடுக்கிறாங்க. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டிரைவிங் கண்டிஷன். ஹைவேஸில் சொல்கிறேன். சிட்டிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா அந்த பிலோ 40, ஒரு 38க்கு மேலே 40 அரௌண்ட், ஓவராலாக எப்படி பார்த்தாலும் நீங்கள் 40 எடுத்துடலாம். அண்ட் டாப் ஸ்பீட் பார்த்தோன்னா நான் கிளைம் பண்ணது இந்த பைக்கில் இப்போ 130 km/h கிளைம் பண்ணேன். இட்ஸ் கூல் டு டிரைவ். ஆனால் அதே மாதிரி இந்த க்ரூசிங்னு சொன்னேன், 100லேருந்து 110 க்ரூசிங் வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ அதனால தான் அந்த க்ரூசிங் மேப்னு நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இதில் ஆயில் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கலாம் நீங்கள். பார் வந்து பயங்கரமாக இந்த இன்ஜினில் டியூன் பண்ணல, மினிமலாக தான் டியூன் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த கூலிங் சிஸ்டம் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் பைக். பட் மார்க்கெட்டோட காம்படிட் பண்ணும்போது லிக்விட் கூலிங் சிஸ்டம் தேவைப்படுது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக 6 ஸ்பீடாக போயிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த க்ரூசிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும். அது ஒரு காணா நான் பார்க்குறேன். ஆனால் அதே மாதிரி கியர் போர்ஷன் இண்டிகேட்டர் இந்த கிளஸ்டரில் மிஸ் ஆகுது. ஸோ அதையும் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இதை தவிர இந்த இன்ஜினோட நேச்சர் வந்து க்ரூசிங் ப்ளஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி. அதில் வந்து ஒரு டீசென்ட்டான பவர் டெலிவரி, டார்க்கோட ரோல் அமேசிங்காக அப்ளை பண்ணுது. இவ்வளோ விஷயங்கள் வார்த்தையிலே சொல்லிட்டு இருந்தேன். அப்படி பைக் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி தான் இருக்குது நீங்களே பார்த்துட்டு வாங்க. மகளே, பல்சர் 220F ஹைவேல இருக்கும் இந்த பைக். இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ட்ரெடிஷ்னல் பஜாஜ் அந்த பல்சருக்கான பீட் இருக்குன்னு சொல்லலாம். கிளச் இஸ் ஸோ சாஃப்ட், கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ சாஃப்ட். அந்த பைக் இஸ் ஆல்சோ சூப்பர் அடாப்டிவ் பிகாஸ் அந்த ஹேண்டில் பார் பொசிஷன். ஸோ அது ரொம்ப டுவர்ட்ஸ் ரைடராக இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது அந்த ரீச். அண்ட் லீன் லெவலும் கிடையாது, கிளிப் ஆன் தான். பட் டேங்கோட லென்த்தும் டீசென்ட். பட் இதில் வந்து ஒரு அல்டிமேட்டான பார்ட் என்ன அப்படின்னா லீன் லெவல் இல்லை, ரொம்ப இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். பவர் டெலிவரி பார்க்கலாம். கிளச் வித்தவுட் ஆக்சலரேஷன். இப்போ இனிஷியல்லே வந்து நல்ல ரேஞ்ச் ஆஃப் டார்க்கை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ சிட்டி ரோட்ஸில் டிராஃபிக்கில் கிளைட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். 7 km/h வித்தவுட் ஆக்சலரேஷன். 3000, 4000ல் வைப்ரேஷன் ஃபுட் பெக்ஸில் இருக்குது. சீட்டில் அப்படியே கண்டினியூ ஆகுது. 4800 கிட்ட. 5000ல் இந்த பேனல் சவுண்ட் வருது. ஓ, 6000ல் இருக்கும் இப்போ நம்ம 6000 RPM. ஆனால் இந்த இடத்துல ஒரு சவுண்ட் இருக்குது, அது அந்த வைப்ரேஷனால் வருது. இந்த வைப்ரேஷனால் இதுக்கு முன்னாடி இந்த சவுண்டை 220ல் நான் கேட்டது கிடையாது. இப்போ கேட்குறேன். மேபி இந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி கம்மியாகிடுச்சா, இல்லை ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எதுவும் இஷ்யூவா, இல்லை இந்த மாடலில் இதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த பைக்கில் எதுவும் நட்டதும் சரியாக மாட்டாமல் இருக்கான்னு தெரில. பட் எவ்ரி திங் இஸ் குட். இட்ஸ் a brand new bike. ஓகே, 10,000 RPM, 49 km/h first gear. 70, 99, 4th gearல almost 120 போகுது. அந்த க்ரூசிங் இஸ் somewhat குட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி குட்? அது வந்து அந்த பார் வந்து ரொம்ப அக்ரஷனை காமிக்கலை, ரொம்ப கேஷுவலாக வந்து க்ரூஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் இந்த பைக்கோட டைனமிக்ஸ்னாலையும் இருக்கலாம். அது நம்ம அகைன் அதை பார்க்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த சூப்பர் அடாப்டிவ் மோட்டார் சைக்கிள் இன் 200cc அப்படின்னு இந்த பைக் கண்டிப்பாக சொல்லலாங்க. சூப்பர் அடாப்டிவ், சூப்பர் கம்ஃபர்டபுள். ஆனால் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் மிஸ் ஆகுது. அது மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம 4th gearல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தான் யூஸ் பண்றோம். கொஞ்சம் ஒரு விட்டம் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த அரசரப்பி லைட்டா தெரியுது. அதான் கீரை போட்டுருக்கேன். Rear brakes. Only by the rear brakes. It's good. Okay. Stop. Okay.
ஸோ ஓவராலாக டிரைவ் நரேஷன் சொல்லி ஆகணும் நான். சார் 110 பிலோ சூப்பர் க்ரூசிங். 100ன்றது ரிலாக்ஸ்டான க்ரூசிங். கொஞ்சம் ஸ்பீட் க்ரூஸ் பண்ணால் 110ல் நீங்கள் வந்து கண்டினியூஸ் க்ரூஸ் பண்ணலாம். இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். இந்த பைக் அதுக்கு கேப்பபிள். ஓகே, இனிஷியல் டார்க் டெலிவரியை பற்றி பேசியே ஆகணும். நல்லா இருக்குது, உண்மையாகவே நல்லா இருக்குது. லோ அண்ட் டார்க் பார்க்கலாம். செகண்ட் கியரில் பைக்கை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். பட் இதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆகிறது என்னென்னா, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி பெட்டர், வெரி ஹெல்ப்ஃபுல்னு சொல்லலாம். ஓகே, செகண்ட் கியரில் இருக்குது. ஸோ அந்த டார்க் வந்து நல்லா டியூன் அப் பண்ணியிருக்கனால செகண்ட் கியர்லேயும் எந்த லேகுமே இல்லை, லேகி ஃபீலே இல்லை. லேக் இல்லாமல் ஈஸியாக க்ரூஸ் ஆகுது. வித்தவுட் ஆக்சலரேஷன் கை இங்கே தான் இருக்குது. கிளச்சையும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டேன். 12 km/h. ஓகே, நோ செயின் செட்ரிங், இன்ஜின் இடிக்கலை, செயின் துடிக்கலை. ஸோ லோ விண்ட் இஸ் குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக இந்த பைக் வந்து ஒரு 75% to 80% சிட்டிக்குள்ளே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹைவேஸில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ மல்டிபர்பஸ் ஃபார் போத் சிட்டி அண்ட் ஹைவே க்ரூசிங். ஸோ அதுக்கேற்ற ஒரு மோட்டர் சைக்கிள். சிட்டி க்ரூசிங் எப்படி இது சூட் ஆகும் அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் லோ அண்ட் டார்க்கை பற்றி பேசிட்டோம். அண்ட் தென் இந்த டார்க் டெலிவரி சிட்டியில் கிளைட் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் டால் ரெஸ்பான்ஸு, ரிலாக்ஸான போஸ்டரு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே க்ரூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, அண்ட் தென் சரி க்ரூசிங் ஹைவேல எப்படி பண்ணுறது? ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கும் ஹைட்டு அண்ட் ப்ரப்போர்ஷன், டைனமிக்ஸ் அண்ட் த க்ரூசிங் ரேஞ்ச் ஆஃப் திஸ் இன்ஜின் 110 அப்படின்றது ஒரு சூப்பர் க்ரூசிங்காக இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன், எனக்கு இட்ஸ் கம்ஃபர்டபுள். பட் இந்த பைக்கோட நேச்சரும் அதுக்கு ஃபோக்கஸ்டாக தான் இருக்குது. 110 கிராஸ் பண்ணும்போது இன்ஜின் கெட் ஓவர் ஸ்ட்ரெஸ் இன் த சென்ஸ் அதை வந்து அதோட பொட்டன்ஷியலை வந்து ரீச் பண்ண இட் வில் கெட் ஸ்ட்ரெஸ், ரைட்? பிகாஸ் நம்பர்ஸ் ஒரு ரேஞ்சில் இருக்குது. அந்த நம்பர்ஸ் கூட இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெஸ் ஆகாது. எப்படினாலும் மேக்ஸிமம் புஷ் பண்ணும்போது ஈவன் 600 cc இருந்தாலும் அது வந்து அப்படி தான் இருக்கும். ஓகே, பிரேக்ஸ் பார்க்கலாம். இந்த மிட் ரேஞ்சில் அந்த டெலிவரி பாருங்களேன், 4வது கியரில் இருக்கேன், போயிட்டே இருக்கும். அந்த மிட் ரேஞ்ச் பீக் டெலிவரி நல்லா ஃபீல் பண்ண முடியுது 5000ல். இப்போ போயிட்டே இருக்கும். ராட்டில் கட் பண்ணிட்டு கொடுத்தோம்னா இதுதான் 220 இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நைஸ். ஸோ ரீசெண்டாக நான் ரைட் பண்ண பைக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைனாமிக்ஸ் அப்படின்னா இந்த பைக்கோட டைனாமிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, பிரேக்ஸ் பார்க்கலாம். 60 to 0 பை ரியர் பிரேக்ஸ். 60 to 0 ஸ்டாப். ரைட்டிங் somewhat slow, not front brakes. சிட்டி கண்டிஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸ்லோ ஸ்பீட் அரௌண்ட் ஒரு 50-60ல் நீங்கள் கிளாக் பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இருந்தாலும் ஃப்ரண்ட் பிரேக்ஸோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு சேஃபான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, 60 to 0 பை ஃப்ரண்ட் பிரேக்ஸ். ஸ்டாப்பிங் ஃபாஸ்ட். பேனிக் பிரேக்கிங்க்கு இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இமீடியட்டாக ஒரு அப்ஸ்டக்கிள் வருது, ஒரு பைக்கே கிராஸ் ஆகுது, ஏதோ பெடஸ்ட்ரியன்ஸ் கிராசிங் இருக்குது அப்படின்னா you can use the front brakes, it will be very helpful. அதே மாதிரி இதில் மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் லைக் ஸ்லிப்பர் கிளச் இதெல்லாம் கிடையாது. நார்மலாக தான் அந்த 2007ல் இருந்த பைக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான். ஈவன் 6-speed கியர் பாக்ஸ் கூட அவங்க அப்கிரேட் பண்ணல, லிக்விட் கூலிங் சிஸ்டம் மாற்றலை, ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுக்கல, அண்ட் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுக்கல. இதெல்லாமே இல்லாத விஷயங்கள். இந்த பைக்கில் அதெல்லாம் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் எனக்கு தேவைப்படுது. ஸ்லிப்பர் கிளச் இருந்தால் நல்லாயிருக்கும். ஈவன் அட் த சுச்சுவேஷன் இட் நீட்ஸ். அண்ட் 6-speed கியர் பாக்ஸு, லிக்விட் கூலிங் சிஸ்டம் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டியூனிங்ஸ் பெட்டராக கிடச்சிருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரீத்திங் நல்லா இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த 4 விஷயங்கள் மேண்டட்டான விஷயங்கள் இந்த பைக்கோட பொட்டன்ஷியலை இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். இதுதான் என்னோட கருத்து. ஓவரால் ரைட் கன்க்ளூஷன், இந்த பைக் ரைட் பண்ணுறதுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பர் அடாப்டிவ் மோட்டர் சைக்கிள், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டர் சைக்கிள் ஸ்டில் இன் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லி இந்த பைக்கை சொல்லலாம். பிகாஸ் 2007லேருந்து இப்போ 2025ல் இருக்கும். ஆல்மோஸ்ட் 2 டெக்கேட் ஆக போகுது. 2 டெக்கேட்ல பெரிய சேஞ்ச் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் திஸ் பைக் இஸ் ரூலிங் த மார்க்கெட்னு சொல்ல முடியாது. திஸ் பைக் ஸ்டில் ரிமெம்பர்ஸ் இன் பீப்புள் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். மக்களுடைய மனசில் வந்து இடத்த பிடிச்சிருக்கு. பட் மார்க்கெட்டை ரூல் பண்ணல. அதுக்கு காரணம் இந்த அவுட்டேட்டடான ஃபீச்சர்ஸ்னு சொல்லுவேன். பட் நான் ஃபீல் பண்ணது என்னன்னா இந்த வைப்ரேஷன் பார்ட் மட்டும் இதில் நான் ஒரு காணாக ஃபீல் பண்ணுறேன். 4000லேயே வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. இத்தனைக்கும் வந்து பெரிய பவர் டியூனிங்ஸ் கிடையாது, அதிகமான பவர்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப நார்மலான க்ரூசிங் மேப்பு, ஃபியூல் எஃபிஷியன்சி மேப்பில் தான் இருக்குது. அதில் அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து முடிவு பண்ணுங்கள். இதான் என்னோட கருத்து. 220யோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 15 liters கொடுத்துருக்காங்க.
200cc அதிகமான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்க ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஃப்ளாட்டான டேங்க்கு அண்ட் ரொம்ப சின்னதாக தெரியுது வெளியேந்து பார்க்கும்போது 200cc. இப்போ NS 200 டேங்க் எடுத்துட்டோம்னா டேங்கோட கவுலே பெருசாக தெரியும், டேங்க்கும் அதனால பெருசாக தெரியும். இதில் டேங்க் மெட்டலில் தான். NS 200 ஃபைபர் டேங்க் தான் இருக்கும். பட் அதே மாதிரி கெப்பாசிட்டி அதில் 12 liters சம்திங் தான் வரும். இதில் வந்து 15 liters கொடுத்துருக்காங்க. சீட்ஸை பற்றி பேசணும். சீட்ஸோட ரெக்ஸினை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ. ஸோ சீட் ஃப்ளாட்டாக இருக்குது. இந்த பைக்கோட டிசைனுக்கு ஆப்டாக கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு நல்ல சீட்னு சொல்லலாம். லென்த்து கூட கிராப் ஹேண்டில்ஸ் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரொம்ப இன்டெகிரேட்டட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் வெளியே வருது, அதனால் பிடிச்சிக்கலாம். 220F பேட்ஜிங் வந்துடுது. அண்ட் அந்த OG ஸ்டைல் அந்த ஸ்பிளிட் டெயில் லேம்ப்ஸ், ஸோ அந்த டெயில் லேம்ப்லேயே ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் LED கொடுத்துருக்காங்க. பெரிய எக்ஸாஸ்ட் கேன் நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். இதுவுமே சேம் அப்போ எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பைக்கோட கீ பாருங்கள், கீழே எந்த மாற்றமே இருக்காது. அந்த CD100 பிளாட்டினால இருக்கும் அந்த மாதிரி கீ கொடுத்துருக்காங்க. பிகாஸ் OG, அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த ட்ரெடிஷ்னல் பஜாஜோட கிராங்க் நோட்டு மிட் ரேஞ்சில் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நோட் இருக்குது. பட் இதுவும் 2010க்கு மேலேருந்து இப்படியே தான் இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டில் மாற்றமே கிடையாது. பட் ஸ்டில் வி லவ் திஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பைக்குக்கு அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பைக் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் பார்க்கலாம். எர்கனாமிக்ஸ் ஈஸியாக தான் இருக்க போகுது. பிகாஸ் சேடலோட ஹைட்டு பாருங்கள், பெருசு கிடையாது. ஃபேமிலி யூஸ் பண்ணலாமா? சைடில் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் வைக்கிறதுக்கு ப்ராப்பராக ஒரு சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா ஒன் சைட் லேடிஸ் உட்காரனாலும் உட்காந்துக்கலாம். அதுக்கு பின்னாடி சப்போர்ட்டுக்கு கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி யூசேஜுக்கான பைக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி யூசேஜ் பண்ணிக்கலாம். ஃபேமிலி யூசேஜுக்காண்டி இதை வாங்குறேன்னா அது நாட் ஃபேர். நீங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன். ரைடர் கம்ஃபர்ட் பற்றி பேசணும். நான் வந்து 5.8 feet பைக் வந்து லென்த்தாக இருக்குது. இந்த செக்மெண்ட்லேயே லென்த்தான பைக்குன்னு சொல்லலாம் நம்பர்ஸில். ஆனால் அதே மாதிரி பார்க்குறதுக்கும் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா ஃபேரிங்லெஸ்ஸான பைக் இவ்வளோ லென்த்தாக தெரிகிற ஒரே பைக் இந்த பைக் தான். நிறைய விஷயங்கள் ஸ்பெஷல் தான். இந்த டேங்க் பேட் பார்க்க நல்லா இருக்குது. இங்க்ரஸ் ஈஸி லென்த்து கூட இருக்கனால காலை தூக்கி போகிறதுக்கு மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஓகே, சூப்பர் கம்ஃபர்டபுள். நான் ரைட்லேயே சொல்லியிருந்தேன் இட்ஸ் சூப்பர் கம்ஃபர்டபுள், சூப்பர் அடாப்டிவ் அப்படின்னு. ஸோ அதெல்லாமே பர்ஃபெக்டாக ரோட்டில் ரைட் பண்ணும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 5.8 feet 2 ஃபுட்டுமே ஈஸியாக ரோட்டில் பிளேஸ் ஆகுது. முட்டு மடங்கி தான் இருக்குது. 5 feet இருந்தாலும் உங்களுக்கு இந்த பைக் சூட்டபுளாக இருக்கும். இந்த பைக் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு காரணம், எல்லாருக்குமே சூட்டபுளாக இருக்கும். 5 feet ஷார்ட்டாக இருக்கீங்க, எனக்கு எந்த பைக் வாங்குறது, பல்சர் 220 வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனில் இருக்க ஒரு மோட்டர் சைக்கிள், எல்லாராலையும் ஈஸியாக ஓட்டக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள். அண்ட் ஹேண்டில் பார் பார்த்தோம் அப்படின்னா டுவர்ட்ஸ் த ரைடர், ஓவர் டுவர்ட்ஸ் த ரைடர். ஸோ கிளிப் ஆன் டுவர்ட்ஸ் த ரைடராக இருந்தாலும் கொஞ்சம் லென்த்தாக தெரியுது. பட் ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுல நம்பர் 1 பைக் அப்படின்னா இந்த பைக் தான். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஆட்டி ஓட்டிருப்பாங்க. கட் பண்ண சின்ன க்ளோஸ் கால்ஸ் கட்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதே இந்த பைக்கோட ஹேண்டில் பார்ஸ் தான். ரைடர் ட்ரையாங்கிள் நீங்கள் பார்க்கலாம். லீன் லெவல் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. லீன் லெவல் இல்லாத ரைடிங் போஸ்டர் அப்படின்னா இதுதான் லீன் லெவல் இல்லாத ரைடிங் போஸ்டர். ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம முன்னாடி போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு இந்த பைக் எப்படி இருக்குது, எனக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் நியர்பை பஜாஜ் டீலர்ஷிப் போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் ஸ்டில் அஃபோர்டபுளான ப்ரைஸில் 200cc வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதில் ஃபேமிலி யூஸும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதே மாதிரி நல்ல மைலேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்பப்போ ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, லாங் ட்ரைவ்ஸ். ஆனால் அதே மாதிரி அந்த டைமில் உங்களுக்கு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. அண்ட் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. பார்க்கவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஃபீச்சர்ஸ் பெரிய விஷயம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பைக்கை செக் பண்ணி பாருங்கள். இதான் என்னோட கருத்து. மக்களே, பல்சர் 220 எப்படி வந்துச்சு, எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தோம். பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த பைக்கோட ப்ரைஸ் 1,27,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. இந்த பைக் 2007 லான்ச் பண்ணும் போதே 90,000 1 லட்ச ரூபாய்க்குள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க. 2007 1 லட்ச ரூபான்னும் போது இது ஒரு ப்ரீமியம் பல்சராக இருந்திருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து ஒரு 1,60,000 70,000 வரலாம். இது அப்ராக்ஸாக சொல்கிறேன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் மந்த் வைஸ் மாறும். நான் இந்த மாதத்துக்கு என்ன ஆன் ரோட் ப்ரைஸ்ன்றதை ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோஸ் கான்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கான் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பைக்கில் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது விஷயம், வைப்ரேஷன் அந்த 4000 RPM வந்து கொஞ்சம் இருக்குது. அது வைப்ரேஷனாக இருந்தால் பரவாயில்ல, இந்த இடத்துல கொஞ்சம் நாய்ஸுமே கிரியேட் பண்ணுது இந்த ஃப்ரண்ட்டு இன்னர் பேனல்ஸில். அது மேபி இந்த பைக்கில் அப்படி இருக்கா இல்லை எல்லா பைக்லையும் அப்படி இருக்கான்றதை நான் செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஏதாவது vlog பண்ணால் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்களும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கங்க. மூணாவது, ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கலாம். இந்த கீஸ், இந்த சைட் ஸ்டாண்ட் வந்து NS 200 இருக்க சைட் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம்.
பட் அந்த பஜாஜ் பல்சர்ல இருக்க சைட் ஸ்டாண்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. என்எஸ் லைனப்ல இருக்க விஷயங்கள் இதுல கொண்டு வரல, அதை கொண்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். 4வது 160 kilograms இந்த பைக்கோட வெயிட். இது காணான்னு கேட்டீங்கன்னா கான் கிடையாது. வெயிட் உங்களால மேனேஜ் பண்ண முடியுதான்னு சொல்லி டெஸ்ட் டே பண்ணி பாருங்க. 5வது மாடர்ன் டே ஃபீச்சர்ஸ் இந்த பைக்ல மிஸ் ஆகுது. லைக் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்லிப்பர் கிளட்ச், லிக்விட் கூலிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து மிஸ் ஆகுது. பட் இது வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி ரேஞ்சை வந்து மீட் பண்றதுனால இது நம்ம இந்த பைக்ல நான் காணா ஃபீல் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ப்ரோஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் டிசைன், 2வது ப்ரோஸ் ஹெட்லைட்டு. இந்த டிசைன், இந்த செமி ஃபேட் டிசைன் தான் நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு, ஸ்டில் பிடிக்குதுன்னு சொல்லலாம். 3வது விஷயம், இட்ஸ் சூப்பர் அடாப்டிவ். ரொம்ப அடாப்டிவாக இருக்கும், எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். 4வது விஷயம், சூப்பர் கம்ஃபர்டபுள் சீட்ஸு, எர்கனாமிக்ஸு அண்ட் உங்களுக்கு ஓவரால் அந்த ரைட் கம்ஃபர்ட்டு இதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். 5வது பழைய 220 கம்பேர் பண்ணும்போது ஒரு சில விஷயங்களை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆன்ல இன்னும் அப்கிரேட் பண்ணாத விஷயங்களை சொன்னோம். ப்ரோஸ்ல அப்கிரேட் பண்ணிருக்கதையும் சொல்லிடணும்ல. அந்த டிஜிட்டல் கிளஸ்டர் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, டுவல் சேனல் ஏபிஎஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இல்லாத விஷயங்களை பத்தி பேசிட்டே இருக்கிறத விட இருக்கதை உங்கள்கிட்ட எடுத்து சொல்லிடுறக்காண்டி அதை ப்ரோஸ்ல கொண்டு வரேன் நான். அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, சுவிச்சஸ் ரெஃபைன் பண்ணிருக்காங்க, கிராஃபிக்ஸ் புதுசாக அப்டேட் பண்ணிருக்காங்க, கலர்ஸ் புதுசாக அப்டேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் புதுசாக நடந்தது. 2025ல தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் இந்த அப்டேட்ல நடந்தது இண்டிகேட்டர் கலர்ஸ் மட்டும்தான். இந்த கிளஸ்டர், டுவல் சேனல் ஏபிஎஸ், சுவிச்சஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி அப்டேட்ல நடந்துச்சு. ஸோ இதெல்லாமே ப்ரோஸ். கான்ல நான் மிஸ் பண்ண 2 விஷயத்த சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் கான், டயர்ஸை வந்து அட்லீஸ்ட் ஒரு 130 செக்ஷன் போய்க்கலாம். பிகாஸ் 200 எல்லாருமே 140ல இருக்காங்க. இது 220, 130 இஸ் அக்செப்டபுளாக இருந்திருக்கும். பிகாஸ் அதிகமான எதிர்காலத்தில் போகும்போது மிஸ்டபிலிட்டி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நார்மலாக ஒரு 120, 130ல நான் க்ரூஸ் பண்ணும்போது பெருசாக ஃபீல் பண்ணல. பட் லைட்டாக ஒரு ஷேக்கி ஃபீல் இருந்துச்சு. அது வந்து நீங்கள் அந்த 120 அபோவ் அட்டைன் பண்ணும்போது அது எதிர்காலத்தில். அண்ட் பேனல் கேப்ஸ், டேங்க் கிட்ட கிளஸ்டர் சுற்றி பார்க்க முடியுது. இந்த பிளாஸ்டிக்கோட ரேஞ்ச் ஆஃப் குவாலிட்டியும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துட்டோம். இதுல இருந்து இந்த பைக் உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா இல்லையான்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிருக்கும். இந்த பைக் யார் யாருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்குன்னு சொல்லி என்னோட வியூல வந்து சொல்லிடுறேன். அஃபோர்டபுளான பிரைஸ்ல ஒரு 200 cc, ஃபியூல் எஃபிஷியன்சி, டீசென்டான க்ரூசிங்க்கு அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கணும், சிட்டி ரைட்ஸ் பண்ணணும், ஸோ ஹைவேஸ்ல டூரிங்கும் நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் சூட்டபிளா இருக்கும். எண்ட் ஆஃப் த டே இந்த எல்லா விஷயங்களும் இந்த அஃபோர்டபிலிட்டியை சுற்றி தான் வந்து இருக்கு. அஃபோர்டபுளான ஒரு பிரைஸ்ல ஒரு பைக் பார்க்குறீங்கன்னா இந்த பைக்கை செக் பண்ணி பாருங்க. இதான் என்னோட கருத்து. எப்பயும் பைக் ரைட் பண்ணும்போது ஹெல்மெட் வியர் பண்ணிக்கோங்க. லாங் டிரைவ் போறீங்களா, கியர்ஸ் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. ரைட் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலி.